வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம சுவாமி தரிசனத்தில் பார்க்க போகிற கோயில் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் திருக்கோயில், திருப்புல்லானி, அப்படி இல்லைன்னா தர்பசயனம் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுது. எதனால் இந்த பேர் வந்துச்சு இந்த ஊருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராமர் வந்து இங்கே தர்ப புல்லில் படுத்து தூங்குனாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் திருப்புல்லானி அல்லது தர்பசயனம் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாவும் இருக்குது. மெயின் சிறப்பு பார்த்திங்கன்னா, இங்கே வந்து நாகலிங்கங்களை வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டா ராமர் மாதிரியே ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கோயிலோட தனி சிறப்பு. அது மட்டும் இல்லைங்க, ராமர் வந்து சீதையை காப்பாற்றுறதுக்காக இலங்கைக்கு போகும்போது இங்கே நின்று தான் சமுத்திரராஜா கிட்ட இலங்கைக்கு போகிறதுக்கு வழி தரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி இருக்கிறதா அது ஒரு சிறப்பு இருக்குது. ராமர் வாழ்ந்தாருங்கிறதுக்கு தமிழ்நாட்டிலேயே நிறைய ஆதாரங்கள் இருக்கும்போது இதுவும் ஒரு முக்கியமான ஆதாரமாக கருதப்படுது. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ராமேஸ்வரத்துலேருந்து 1 மணி நேரம் பயணம் பண்ணால் இந்த கோயிலை நீங்கள் ரீச் ஆயிடலாம். கூகுள் மேப்பில் திருப்புல்லானின்னு போட்டாலே ரூட்ஸ் காட்டும். மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க.